இந்த அஞ்சலியோட வாழ்க்கை இப்போ முக்கியமா போதுன்னா, கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கா இல்லையா? அதாவது இங்க போதுன்னா, நம்ம கார்த்திக் பிரியாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் பிரியா கூட பேசி பல பிரச்சனைகள போதுன்னா சால்வ் பண்ணிட்டாங்க. அதாவது பிரியாவும் போதுன்னா, நம்ம கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி பரவால்ல பப்ளிக் பிளேஸ்ல அதாவது கோவப்பட்டு போதுன்னா, இப்போ அஞ்சலி நம்ம பிரியாவ போதுன்னா அடிச்சாங்க. இந்த மாரி இருக்க சூழல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அந்த மாரி ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கார்த்திகையும், பிரியாவையும் பிரிக்கணும்னு நெனச்சாலும் பிரிக்கவும் முடியாது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா தப்பு பண்ணிட்டோம். கார்த்திக் பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்மையா தான் இருந்துட்டு இருந்தாரு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கும் கார்த்திக்கும் உண்மையா இல்ல. அதுதான் நிஜம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாரு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது எல்லா தப்புக்குமே சேர்த்து, நான் தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லி, கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, விட்டு குடுக்க முடியாம, நான் முதல்ல போய் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலி இப்போ தவறான முடிவை எடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அஞ்சலி திரிந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சாங்க. ஆனா திருந்தி சாகணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஆனா இப்போ அஞ்சலிக்கு போற போக்க பார்த்தா, இனிமே கார்த்திக் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம, கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இப்போ விவாகரத்து பத்திரத்துல சைன் போடு. அவ்வளோதான் நமக்கு 2 பேருக்கும் எல்லாமே முடிஞ்சது. அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் உயிரோடு இருக்கும்போது நீங்க இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நான் செத்து போயிட்டா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கிறா. உண்மையிலேயே இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இந்த ஒரு முடிவுக்கு அப்புறமா கண்டிப்பா அஞ்சலி உயிரோடு இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அஞ்சலிய ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி சீக்கிரமா திருந்திட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.